ஹலோ மக்களே, வெல்கம் டு கதைகளின் அரங்கம். நான் உங்க கார்த்திகா. இன்னைக்கு நம்மளுடைய கதை பகுதியில என்ன கதைன்னு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோல போகலாம். நாம என்னதான் நிறைய கதைகள் கேட்டிருந்தாலும் நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு சொல்ற நன்னெறி கதைகள், தந்திர கதைகள், பஞ்சதந்திர கதைகள், அறிவு கதைகள், இதுல இருந்து ஏதோ ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கைக்கு கண்டிப்பா பயனுள்ளதா தான் இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு நாம எந்த மாதிரியான கதைய நம்மளுடைய கதை பகுதியில கேட்க போறோம்ன்றத வாங்க வீடியோல போய் தெரிஞ்சுக்கலாம். நாம இன்னைக்கு கேட்க போற கதையோட தலைப்பு இலவச ஆலோசனை. வாங்க கதைக்குள்ளார போகலாம். ஒரு காலத்துல ஒரு காட்டுல நிறைய குரங்குகள் கூட்டம் கூட்டமா வாழ்ந்து வந்தன. அவைகள் தங்கியிருக்கும் அங்கு மரத்திலேயே ஒரு வீட்டையும் உருவாக்கின. அவைகளுடன் குட்டி குரங்குகளும் நிறைய இருந்தன. காட்டில் ஒரு ஆறும் ஓடிக்கொண்டிருந்தது. கோடை காலம் ஆனதால் எல்லா குரங்குகளும் குளித்தும் கும்மாளம் அடித்தும் மரங்களில் தாவி விளையாடியும் வந்தன. அந்த மரங்களில் விளையும் பழங்களையும் சாப்பிட்டு வந்தன. குரங்குகள் தங்கள் எதிரிடமிருந்து பாதுகாத்து கொள்ளவும் ஒன்றுக்கு ஒன்று நன்கு வளர்ந்து உறுதுணையாகவும் கூட்டமாகவும் ஒற்றுமையுடனும் வாழ்ந்து வந்தன. பிறகு சிறிது காலத்திலேயே இலையுதிர் காலமும் வந்தது. மரத்தில் உள்ள பழுத்த பழங்கள் நிலத்தில் விழுந்து வந்தன. அதனை குரங்குகள் ஆர்வத்துடன் சாப்பிட்டும் வந்தன. ஒரு நாள் விளையாட்டுத்தனமாக குரங்கு ஒன்று அந்த ஆழ்ந்த கருஞ்சிவப்பு பிளம்ஸ் பழங்களை கண்டு அவைகள் தீப்பற்றி எரியும் துண்டுகள் என தவறுதலாக புரிந்து கொண்டு அந்த கருஞ்சிவப்பு பழங்களை முடிந்த அளவுக்கு சேகரித்தது. அதனை கண்ட மற்ற குரங்குகளும் அதனுடன் சேர்ந்து அந்த பணியில் ஈடுபட்டன. இந்த நெருப்பு துண்டுகள் நம்மை குளிர்காலம் முழுவதும் சூடாகவும் வெப்பமாகவும் வைத்திருக்கும் என பேசிக்கொண்டன. அங்கே மரத்தின் உச்சியிலிருந்து ஒரு வண்ணமயமான கிளி ஒன்று குரங்குகளின் காட்சிகளை அமைதியாக கண்காணித்து வந்தது. மேலும் குரங்குகள் மேல் அனுதாபப்பட்டு, அன்பான குரங்குகளே, நான் உங்களின் செயல்களை சிறிது நேரமாக பார்த்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என தெரிந்து கொள்ளலாமா என வினவியது. அதற்கு குரங்குகளின் தலைவன், அடுத்து வரும் குளிர்காலத்தில் நாங்கள் வசிக்கும் இடம் சூடாக இருப்பதற்காக இந்த சிகப்பு நிற நெருப்பு குச்சிகளை சேகரித்து வருகிறோம் என பதில் உரைத்தது. அப்படி ஆனால் நீங்கள் சேகரிப்பது நெருப்பு குச்சிகள் இல்லை, அவை நன்கு பழுத்த கருஞ்சிவப்பு பிளம்ஸ் பழங்கள். அவை குளிர்காலத்தில் புளிப்பாக மாறிவிடும் என இரக்கப்பட்டு கிளி சொன்னது. ஆனால் இதனை கேட்ட குரங்குகளின் தலைவன், நீ இங்கிருந்து சென்றுவிடு கிளியே, எங்களுக்கு எது என்னவென்று நன்கு தெரியும். நீ சொல்வதை நாங்கள் கேட்க மாட்டோம் என்று பதிலுரைத்து கிளியையும் விரட்டிவிட்டது. பின்பு குளிர்காலமும் வந்தது. குளிர்காற்றும் பனியும் அடிக்க ஆரம்பித்தது. உடனே குரங்குகள் தாம் சேகரித்த நெருப்பு குச்சிகளிடம் சென்றன. ஆனால் அவை யாவும் அழுகி சொத்தையாகி கடுமையாக இருந்தன. இதனை பார்த்தவுடன் குரங்குகள் கிளி கூறியது சரியே என உணர முடிந்தது. இலவச ஆலோசனை எப்போதாவது மதிப்பிடப்படுகிறது என்று அந்த குரங்குகள் அன்று உணர்ந்தன. இப்போ நாம கேட்ட இந்த கதை நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல நமக்கு நிச்சயமா பயனுள்ளதா அமையும்னு நம்புறேன். மேலும் நான் வேற ஒரு குட்டி கதையோட கதைகளின் அரங்கம் பகுதியில உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.